ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு மோர் மிளகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மோர் மிளகாய் அப்படின்னா நம்ம சாம்பார் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு, கஞ்சிக்கலாம் நம்ம சைடிஷாக தொட்டுக்கிற ஒன்று. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். கஞ்சிக்கு, பழைய சாதத்துக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மேட்சான ஒரு சைடிஷ் தான் மோர் மிளகாய். மோஸ்ட்லி வில்லேஜ் சைடு தான் சாப்பிடுவாங்க. டவுன் சைடும் தெரிஞ்சிருக்கலாம். இது நான் சொல்கிறேன், அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகாய் மிஞ்சி இருக்க பச்சை மிளகாய் வாடி போய் இருக்கும்ல, அந்த பச்சை மிளகாவே யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை மிளகாவே நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஃபுல்லாக கீறிடுங்க. கீறி என்ன பண்ணுறீங்கன்னா, மோர் இருக்குல்ல, மோரில் உப்பு போட்டு அதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா உப்பில் ஊறினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும், நமக்கு வத்தல் மாதிரி கிடச்சிரும். அவ்வளோதான், நமக்கு மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கஞ்சிக்கு, பழைய சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரு மேட்சான சைடிஷாக உங்களுக்கு அமையும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.